எக் வச்சு யூஸ் பண்ண ப்ரௌனி மாதிரி எக்லெஸ் ப்ரௌனி ரெடி பண்ணி காட்டுங்க அக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு தடவை சொதப்பினதை வச்சு. ஸோ அது வேணுக்குனே சொதப்பல, அதுக்கு ரீசன் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் சாக்லேட் பட்டர் ரெண்டையுமே வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணியிருக்கேன். கீழே தண்ணி வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் தண்ணியை விட்டு. மெஷர்மெண்ட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். டை இன்க்ரீடியன்ட் வந்து மைதா, கொஞ்சமாக கொக்கோ பவுடர், இது கூட வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. சுகர் பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். சாக்லேட்டும் நம்ம பட்டர் மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம், அது கூட வந்து சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கூல் டவுன் ஆனதும் நம்ம வந்து சுகரையும் ஆட் பண்ணணும். இது கூட கெட்டியான தயிர் வந்து எடுத்துருக்கேன். ஸோ தயிரையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்படியே வந்து மெல்ட் ஆயிருங்க. நல்லா மெல்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரத்தில் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு பேட்டராக நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னால ஜலிச்சு மிக்ஸ் பண்ணியிருந்த இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை மொத்தமாக சேர்த்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கான பேட்டராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் வந்து நீங்கள் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் ரா மில்க் வேண்டாம், காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பேட்டரை வந்து ட்ரேயில் மாற்றிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா 9 இன்ச் டின்னு தான். இது கரெக்டாக 1 kgக்கான மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ இப்போ இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் போல் நட்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஓடிச்சியில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். குக்கரில் எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 35 மினிட்ஸ் கழிச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா சூப்பராக நம்ம ப்ரௌனி வந்து எக்லெஸ் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை உடனே வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளஜ்ஜியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எக்லெஸ் ப்ரௌனியை பொறுத்த அளவுக்கு நெக்ஸ்ட் டே சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை பீஸ் போட்டுக்கிறேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் கூல் டவுன் ஆனால் பீஸே போட முடியும் எக்லெஸ் ப்ரௌனியை பொறுத்த அளவுக்கு. இப்போ நம்மளுடைய ப்ரௌனி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.